தவறான மார்க்கத்திலே நடக்கிறானோ அவனை கூட பிறந்த தம்பி கூட விட்டுட்டு போயிடுறான். இவ்வளவுதான் நம்ம ராமாயணத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ராவணன் குமார்க்க சஞ்சாரம் பண்ணினான், துர்மார்க்கத்திலே சென்றான். அவனுடைய கூட பிறந்த தம்பியான விபீஷணனே அவனை விட்டு விட்டான். ராமன் நேர்வழியிலே நடந்தான், அவனுக்கு குரங்குகள் கூட உதவி புரிந்தன. அப்ப ராமனை போல் இருக்க வேண்டும், ராவணனை போல் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நம்ம இந்த சாஸ்திரத்திலேயும் தெரிஞ்சுக்க போறோம். அதை அறிவிக்கிறதுக்காக இன்னும் பல பல விதங்களில் பல பல அர்த்தங்களை சேர்த்து வால்மீகி நமக்குன்னு கொடுத்துள்ளார். ஒரு வேப்பங்கொழுந்து அரைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒத்துடுவோமா? அதை சர்க்கரையில தடவினாத்தானே சாப்பிடணும். அது போல ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் சில சமயம் ஜீரணிக்க முடியாமலே போகலாம். அத கதைங்கிற ஒரு சக்கரை தடவி சிறந்த காவியமாக நமக்கென்று வால்மீகி பகவான் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ராமாயணத்திலே முதல் 2 நாட்கள் நாம் சிலவற்றை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றோம். முதல் நாள் ஸ்ரீராம ஜனனம், ராமன் அவதரித்தார்ங்கிறத பார்த்தோம். அடுத்த நாள், அதாவது நேற்றைய தினம், ராமனுக்கும் சீதைக்கும் திருக்கல்யாணம் நடந்தது என்பதை பார்த்தோம். சீதா கல்யாணம் வரைக்கும் பார்த்துள்ளோம். இனி கல்யாணம் முடிந்து பெண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு திரும்பி வந்தார்களா? வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டு சரித்திரம் எப்படி போச்சுங்கிறதை இன்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தலைப்பு பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகையை தன் தலையாலே ஏந்திக் கொண்டு பரதன் நந்தி கிராமத்துக்கு வந்து அரியாசனத்தில் பாதுகையை அமர்த்தி